ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தனுஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம தனுஷ் அவர்கள் வந்து நம்ம இளையராஜா அவருடைய பயோபிக்கை ஆல்ரெடி நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவருடைய ஆல்ரெடி 50வது படமும் 51வது படமும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமிங்கில் அவரோட 52வது படமாக நம்ம இளையராஜா அவருடைய பயோபிக்கை நடிக்க போகிறாரு. ஆமாங்க, அதோட போஸ்டர் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கமலஹாசன் அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணார். ஸோ படத்துக்கு இளையராஜா அப்படின்னே வச்சிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் மில்லர் படத்தை எடுத்த நம்ம அருண் மத்தேஸ்வரன் அவர் தான் இதையும் இயக்க போகிறார். ஸோ படம் வந்து முழுக்க நம்ம இளையராஜா அவருடைய வாழ்க்கை வரலாறு கொண்ட படமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அது எந்த உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ உண்மையாக இருந்தால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பயோகிராஃபி வச்சு போகிறனால மேக்ஸிமம் ஒரு சாங்ஸ் இல்லாத ஒரு படமாக இருக்கும். அதாவது அவரே சாங்ஸ் தான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அவருடைய அந்த கதைகள் உள்ள சாங்ஸ் மட்டுமே இருக்குமே தவிர தனியாக சாங் இருக்கும் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் அவருடைய சாங்ஸ் இருந்தாலே அது வந்து மாஸ் தான். ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து வேறு லெவலில் ஹிட் அடைய நம்ம சேனல் சார்பாக வாழ்த்திக்கலாம். ஸோ தனுஷ் அவர்கள் தொடர்ந்து நிறையா படம் நடிச்சுக்கிட்டே வராரு. ஸோ அந்த வருஷத்தில் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய வாழ்த்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நடைபெறுது உங்கள் ஜஸ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.